ஆகா, கல்யாண கோலத்துல என் மகளும் என் மாப்பிள்ளையும் எவ்வளவு அழகா இருக்காங்க. ஆனா இத நேர்ல பார்க்க எனக்கு கொடுத்து வைக்காம போயிடுச்சு. நாம ஏன் மறுபடியும் இதை நடத்தி வச்சு பார்க்க கூடாது? நம்ம பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மறுபடியும் கல்யாணம் செஞ்சு வச்சு பார்க்கணும். எனக்கு அந்த குடுப்பனை இருக்கு. கமலா, நான் சொல்றத கேக்குறியா? நாம இங்க இருக்கிறதுல பல பிரச்சனைகள் இருக்கு. நாம இந்த வீட்டை விட்டு முதல்ல போனோம். அதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவா இருக்கும். என்னங்க, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். அங்க பாருங்க. நம்ம பொண்ணு மாப்பிள்ளையும் கல்யாண கோலத்துல எவ்வளவு அழகா இருக்காங்க. இந்த அழகை நாம நேர்ல பார்க்கணும். மறுபடியும் நம்ம பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கணும். நான் ஏன் கையால நம்ம பொண்ண நம்ம மாப்பிள்ளை கையில புடிச்சு கொடுக்கணும். கமலா, என்ன சொல்ற நீ? யோசிச்சுதான் பேசுறியா? சீதாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு. அத மறுபடியும் நடத்த சொல்றது முட்டாள்தனம். இதுக்கு யாரும் சம்மதிக்க மாட்டாங்கம்மா. இதுக்கு யாரும் சம்மதிக்க வேண்டாங்க. இதுக்கு நம்ம மாப்பிள்ளை சம்மதிச்சா போதும். இந்த கல்யாணத்தை நான் மறுபடியும் நடத்தி பாத்துருவேன். அதுக்கு அப்புறமா வேணா நீங்க சொல்ற மாதிரி இந்த வீட்டை விட்டு நம்ம போயிடலாம். இது நடக்காது கமலா. நடக்குங்க. இத நான் நடத்தி காட்டுவேன். சம்பந்தியம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தாராளமா. அதுக்கு என்னங்க, பேசுவோம் வாங்க. கமலா, இப்ப எதுவும் பேசாத. என்னங்க? ஏன் ஏன் உங்களை எதுவும் பேச வேணாங்கிறீங்க? அது அவங்க பேசட்டும். அவங்க மனசுல என்ன இருக்கோ அது சொல்லட்டும். காலையில இருந்து கமலாவுக்கு உடம்பு சரியில்லை. அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தான்னா எல்லாம் சரியாயிடும். கமலாவை அழைச்சிக்கிட்டு போறேன். கமலாவா, வந்து ரெஸ்ட் எடு வா. நில்லுங்க சமந்தியம்மா, நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அத தாராளமா சொல்லுங்க. சம்பந்தியம்மா, நான் என் மக சீதாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுறேன்.